விஷ்ணு பிரமா சூரியன் முனியப்பன் ஏழ்ராட்டு சனி நாங்குவழிச்சாலை ரோடு. இப்போ எல்லா ரோடும் கைலாசத்துலேருந்து நாங்குவழிச்சாலை ரோடுலேருந்து டெல்லி வரைக்கும் இப்போ ரோட்டில் போகிற லாரிகள் பூரா புக்கிங் பண்ணுற லாரிகளை பூரா இப்போ இழுத்து வெளியே எறிவான். லாரி ஈச்சர் வண்டி எல்லாமே அந்த செத்த பேய் பேப்பர் அவன் முன்னாடி எரித்த கணக்கில் இப்போ எல்லாம் வெளியே இழுத்து எறிவான். எல்லாமே கந்தல் கோலமாக ஆகிப்போம். இப்போ தான் எல்லா சிரிக்குமாலும் மாட்ட போகிறான் அரசியல்வாதி. எல்லா சிரிக்குமாலும் மாட்ட போகிறான். எல்லா சிரிக்குமாலும் எப்படி தெரியுமா? இப்போ 2 தரப்பு விரித்து போட்டு ஆடுதான். ஒருத்தன் நடிகர் உள்ள ஒருத்தன் ஆடுதான், அப்புறம் பலபற்ற உள்ளே ஆடுது. இப்போ அதுதான் கணக்கு. நடிகர் 2 பேரும் ஆடுதான், 2 பேர் ஆடுதான். நடிகர் காலை 2ஐயும் பிளந்து ஆடுதான் நடிகர். எப்படி நடிகர் நடித்த மாதிரி பூமியை நடித்து பாழாக்குதான். இப்போ இது கணக்கு பூரா எல்லாம் அந்த செத்த பேய் பேப்பரை இப்போ சனி 7ஆம் சனி வெளியே இழுத்து எறிவான். இழுத்து எரியல அப்படியே கணக்கு இராணுவ வானர படம் எடுத்துக்கிட்டே இருப்பான். ஏடா விளையாட்டாடா உங்களுக்கு அரசியல்வாதி விளையாட்டாடா அப்படின்னு அங்கே கொண்ட நரம்பு அக்கவும் நடு ரோட்டில் 4 நாற்காலி சேரில் நாடிக்கட்டு போட்டு இழுத்து போய் எழுதுவோம்னு அவன் கணக்கு பதிவு பண்ணுவான். அரசியல்வாதி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் கைலாசத்தில் இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு, டெல்லி நீதிமன்றம் அமர்நாத் ஜோதிலிங்கம் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கணக்கு கொடுக்கார். கடவுள் தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்கல அவன் பதிவு பண்ணுறான். பதிவு பண்ணி கணக்கு எடுக்கல இராணுவ வீரர் உள்ள வரையில் ஒட்டு மொத்தமாக அரசியல்வாதியை அள்ளிடுவான். அதான் கணக்கு. இப்போ இந்த கூத்து பூரா எடுப்பான். தமிழ்நாட்டில் என்னென்ன கூத்து நடக்கு, என்னென்ன செய்தாங்கிற கணக்கு டெல்லி நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கணக்கு எடுக்க விடுவார். இவரே போவார், ஐயா எடுப்பார். இப்போ ஐயா டெல்லியில் உட்காந்துருக்காரு. நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு ஐயா உட்காந்துருக்காரு. காலை 9 to 10 வரைக்கும் அங்கே கணக்கு எழுதி வச்சுட்டு வந்துடுவார். இந்தந்த கணக்கு பிடிக்கணும், இந்தந்த கணக்கு எடுக்கணும், இந்தந்த கணக்குன்னு ஐயா எழுதி வச்சுட்டு வந்துடுவார். இப்போ அவர் தாண்டா களத்தில் இறங்குறாரு. இந்த அரசியல்வாதி தமிழ்நாட்டில் கொண்ட நரம்ப கண்டார ஒளிமன பிதிக்கி எடுக்கணும். எடுத்தாச்சுன்னா டெல்லி வரைக்கும் போகும், பிரதமர் வரைக்கும் பிடிக்கல அடி. அவன் தானே அச்சடித்து நிதியமைச்சர் விட்டுக்கிட்டு இருக்கான். வெளியே உள்ளே விட வெளியே வலிச்சு உள்ளே விட வெளியே இதை சோழியாடவங்களுக்கு கண்டாரவழி முட்டை கூதி மணிகளா விவசாயத்தை அழிச்சிட்டு வந்திருக்கான். நரம்பு எடுத்து விடுவார் சொல்லிட்டாரு, கணக்கு போட்டார். இப்போ டெல்லி அமர்நாத்தில் உட்காந்துருக்காரு ஐயா. பூரா இப்போ தேர்தல் பறக்கும் படம் புளுத்தி படாடா முட்டா குயிமான. இந்த தேர்தல் மட்டும்தான் பறக்கும் படைய அமைப்பான் அரசியல்வாதி. இது கணக்கு எடுக்கிறது நீதிமன்ற கோர்ட்டில் எப்பயும் போல் செக் பண்ணுறா வெண்ணா அப்படின்னு கோர்ட்டில் கொடுத்துருக்கணும். எப்பயும் போல் செக் பண்ணு லாரி ஏறி போகிறத. இது என்ன வித்தோட்டமாக கொடுத்துருக்காரு கடவுள். எல்லாமே செக் பண்ணாதனால என்னென்ன போகுது என்னென்ன வருதுனுங்கிற தெரியாத அளவுக்கு நடக்கு. லாரி புக்கிங் பண்ணுதானா ஜவுளி கடைக்கு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பிறகு அடுத்து லாரியில் எத்தனை விதமான வச்சுருக்கான் பூரா உட்காந்துருக்கான். நாங்கள் இங்கேருந்து சிறை கொண்டு போய் சேர்க்கோம், இங்கேருந்து எல்லாத்துலேயும் கேட்டுக்கோங்கடா. என்னென்ன லோடு ஏற்றானோ அத்தனையும் காகித பேப்பரை உள்ளே சொருகி விடுவான் அரசியல்வாதி தமிழ்நாடு முழுவதும். அது உங்களுக்கு அப்புறம் தெரியும். என்னடா பறக்கும் மாடை பிடிப்பான் அவன். ஒரு கொங்க மாடையும் இவன் அரசியல்வாதி கொங்க மாடையும் ஊடாடப்பட்ட கொங்க மாடையும் பிடிப்பான். அதான் கணக்கு. கொங்க மாடையை வச்சு தான் அந்த காகித பேப்பரை பிடிப்பார். ஐயா விடுவார். பாருங்கடா ரசிங்கடா சாப்பிடுங்கடா அப்படின்னு பிடிச்சி அடிக்க துவைச்சி எடுத்து விடுவார். எல்லாம் கேட்டுக்கோங்கடா. லாரி செட்டு பூரா மூடி போவோம். இப்போ லாரி செட்டு பூரா இப்போ எல்லாம் ஒன்று மாட்டுவான். லாரி செட்டில் எல்லாம் மாட்டுவான். தமிழ்நாடு முழுவதும் லாரி செட்டு பூரா மாட்டில் லாரி செட்டு பூரா காலி பண்ணிடுவார். அப்போ சிட்டி கிராமம் ஒவ்வொரு இடத்துல என்ன சாப்பிடுவோம்? மானிட்டப்போ லாரி ஓடினா தானே சாப்பிடுவோம். லாரி ஓடி அங்கேருந்து அள்ளிட்டு வந்தால் தானே சாப்பிடுவோம். லாரியில் என்ன போகுது, லாரி உள்ளே என்ன போகுது, லாரிக்கு வெளியே என்ன போகுதுன்னு எப்படா பறக்கும் படம் பிடிப்பான்? என்னடா பறக்கும் படம் வச்சுருக்கானா? வருவான்டா இராணுவ வீரர் பறந்து வருவான். பறந்து எல்லா முட்டா குயிமணி ஆணும் பெண்ணும் அப்படியே கசைக்கு செயலறைக்கு தள்ளிடுவான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ.